பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: பணத்தை சம்பாதிப்பது போல நன்மை மேன்மைகளை கொண்டு வரும். ஆதார வசனம் மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, மேற்கண்ட வசனம் சொல்வது நமக்கு பல காரியங்களை வேதத்தின் மூலம் அறிவித்திருக்கிறார், அறிவித்து கொண்டு வருகிறார். அதில் ஒன்று நன்மை என்பது என்ன, யாருக்கு நன்மை உண்டாக, என்ன நன்மை செய்வது, எப்படி செய்வது, இதை அறிவித்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே அடுத்த சப்ஜெக்டுக்கு போய்விட்டார். மனுஷனே, நன்மை இன்னதென்று நீ அறிவாய், அதை செய், இது உன் கடமை, பொறுப்பு என்று சொல்லாமல் சொல்கிறார். எபேசியர் 2:10 சொல்கிறது, நாம் ரட்சிக்கப்பட்டதின் நோக்கமே, இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை சிருஷ்டித்த நோக்கமே நற்கிரியைகள் செய்யும்படியாக, நன்மைகள் செய்யும்படியாக. இது நம்முடைய பொறுப்பு, கடமை. இதற்காகவே தான் தேவன் நம்மை முன் குறித்து அழைத்து ரட்சித்து நீதிமான்களாக மாற்றி மகிமைப்படுத்தி வருகிறார். அவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். நம்முடைய ஆசை விருப்பங்கள் அல்ல. நம்முடைய ஆசை விருப்பங்கள் எல்லாம் குப்பை, ஒன்றுமில்லை. அவர் நம்மை குறித்து உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அதற்காகத்தான் நம்மளை படைத்துள்ளார், வரவழைத்துள்ளார். பாருங்கள், நம்ம எடுத்த எடுப்பிலேயே போ, நன்மை செய் என்று சொல்லவில்லை. நன்மைகள் அனுபவிக்க இடம் கொடுத்து அதன் ருசி கண்டு பின்பு நம்மை ஏவுகிறார். கிருபை பெற்று பின் நன்மைகளை செய் என்கிறார். நாம் பெற்று அனுபவிக்கும் போதே அறிந்து கொள்கிறோம் எவைகள் நன்மைகள் என்று. மீனை கொடுப்பதை காட்டிலும் மீன் பிடிப்பதை கற்றுக் கொடுப்பது நன்மை என்கிறது உலகம். உண்மைதான். அந்த நேரத்திற்கு பசியை ஆற்ற சில காரியங்களை செய்கிறோம், கொடுக்கிறோம். நல்லது, செய்ய வேண்டும். இது இரக்கத்தினால் வரும் நன்மை, தற்காலிக நன்மை. அந்த நபர் எப்பொழுதும் நன்மை உடையவராயிருப்பதற்கும் அவரும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் திராணியை அடைவதற்கு நாம் இந்த நபருக்கு நன்மை செய்ய வேண்டும். அதுதான் சுவிசேஷ நன்மை. இருளின் ஆதிக்கத்தையும் வெளிச்சமாகிய சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தையும் ஜீவாதிபதியை பற்றியும் அது நமக்கு விளங்கும் வகையில் எடுத்து சொல்வது, அந்த நபருக்கு விளங்கும் வகையில் எடுத்து சொல்வது, நம்முடைய சாட்சியை சொல்வது, இது நன்மை. தொடர்ந்து ஆவியானவர் உதவி பெற்று அந்த நபருக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த நபரின் அறியாத்தன்மை ஏற்றுக்கொள்வது, இது அவருக்கு நாம் செய்யும் நன்மை. நாமும் ஒரு காலத்தில் அப்படித்தானே இருந்தோம். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள், முக்கியமாக உங்களது உள்ளான மாற்றம், உலக பிரகாரமான விடுதலை, மாற்றங்கள், ஆசீர்வாதங்கள், கற்றுக் கொடுக்கப்பட்டவைகள், இவைகளை பொறுமையாக அவர் மேல் திணிக்காமல் அவர்கள் புரிந்து ஏற்றுக்கொள்ளும் திராணிக்கு தக்கவாறு சொல்வது, இது மகா பெரிய நன்மை. ஆபிரகாம் தன்னோடு ஒட்டி கொண்டு வந்த லோத்தின் விடுதலைக்காக கர்த்தர் சோதோம் கொமோரை அழிக்க வேண்டும் என்று வரும்பொழுது ஆபிரகாம் பரிந்து பேசி ஜெபிக்கிறான். இதை ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 24 முதல் 32 வரை வாசிக்கலாம். தகப்பனே, 50 பேர், 45 பேர், 40 இப்படி குறைத்து கொண்டே வருகிறேன். 30, 20, 10 பேர் நீதிமான்கள் இருந்தால் நீர் அழிக்க மாட்டீரோ என்று கேட்டு பரிந்து பேசுகிறான். இது நன்மையால், இந்த நன்மையினால் லோத்துமடை மகள் காப்பாற்றப்பட்டார்கள். ஆதியாகமம் 4 காப்பாற்றப்பட்டார்கள். ஆதியாகமம் 4:7 ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறார். அவருடைய ஆபேல் சகோதரனை கொன்று விட்டான். அவர் 2 பேரும் கொண்டு போய் காணிக்கை செலுத்துகிறார்கள். ஆபேலையுடைய காணிக்கை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆபேலையுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார். காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் காயினுக்கு முக எரிச்சல், முக நாடி வேறுபட்டது. இதை பார்த்து அவர் கேட்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று காயினை பார்த்து கேட்கிறார். அப்படினால் என்ன, நீ ஏன் முகம் ஆட வேண்டும், ஏன் பொறாமை கொள்ள வேண்டும், ஏன் எரிச்சல் கொள்ள வேண்டும், எப்படியப்பா உடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார், அவனை கேட்டிருக்கலாமே. அப்போ இங்கே பாருங்கள், எது நன்மை என்று பாருங்கள். நம்முடைய எரிச்சல் கொள்வது நன்மையில் அது தீமை, அது நமக்கே வந்து சேரும். எப்படியப்பா அப்படி உயர்வு பெற்றாய் என்று பார்த்து கேட்பது நல்லது. அவர்களுக்கு அந்த நன்மையை சொல்வது அதைவிட நல்லது. ஹல்லேலூயா. 2 கள்ளர்கள் ஆண்டவரோடு சிலுவையில் அறையப்பட்டார்கள். அந்த 2 கள்ளர்களும் முதலில் நிந்தித்தார்கள். ஆனால் ஒருவன் சுதாரித்து கொண்டான். சுதாரித்து கொண்டு ஆண்டவருடைய கேட்கிறான், உம்முடைய ராஜ்யத்தில் இன்று வரும்போது அடியானை நினைத்தருளும் என்று. ஆண்டவர் சொல்கிறார், இன்று நீ என்னோடு பரதேசில் இருப்பாய். லூக்கா 23:42 கேட்டீர்களா? அதாவது குற்றத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அவரிடம் சரி சொல்வது நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய இது நன்மையாகும்.
எதிராளியிடம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். இது அதிக நன்மை. இது தெரிந்திருந்து செய்யாமல் இருப்பது நன்மைக்கு பதிலாக நமக்கு நாமே கேடு உண்டாக்கி கொள்வதாகும். இதுக்கு யாரும் பொறுப்பல்ல, முழுக்க முழுப்ப நாம தான் பொறுப்பு. இது யாக்கோபு 4:17 சொல்கிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்க கேட்டீர்களா? உங்களால் முடிந்த நன்மை ஒருவருக்கு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும், ஒரு பணம் கொடுக்க வேண்டும். உங்களால் இருந்ததை அதை வைத்திருந்தும் திராணி இருந்தும் கொடுக்காமல் வேடிக்கை பார்த்திருந்தால் அது பாவம் என்கிறது வேதம். பாவம் என்கிறது. பாவம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம செய்ய திராணி இருந்தும் அதை செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இருப்பது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:27 இதைத்தான் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் அந்த நாகமான் சுகம் பெற்றான். எப்படி சுகம் பெற்றான்? இஸ்ரேலிலிருந்து கொண்டு போனது சிறு பெண், அவர் பெயர் கூட குறிப்பிடவில்லை. அவர் வீட்டு வேலைக்கு கொண்டு வைத்தார்கள். அவர் சொல்கிறாள், தன்னுடைய எஜமானனுக்கு குஷ்டரோகம் என்று கண்டு கொண்டால் எஜமாட்டியிடம் சொல்கிறார், நம் ஊருக்கு போனால், எங்கள் ஊருக்கு போனால் தீர்க்கதரிசி சுகமாக்குவார் என்று. அது நன்மை இல்லையா? அது வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளையா? சிறு ஒரு செய்தியை சொன்னார். அந்த செய்தி அவனுக்கு உபயோகமாச்சு இல்லையா? அவன் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதே. மக்களை, கர்த்தருக்குள் இருப்பது நமக்கு நன்மை. அவர் சித்தத்தில் இருப்பது நன்மை. அவர் சித்தத்தை செய்வது நன்மை. அவருக்கு மகிமை செலுத்துவது நன்மையோ நன்மை. இதற்கு கர்த்தர் நமக்கு செய்ய நன்மை மகிமை எண்ணி முடியாது. உயர்வான உயர்வை கொடுத்து பஞ்சகாலத்திலும் செழிக்க வைத்து வாக்கை நிறைவேற்றி இவள் என் மகிமையின் பாத்திரங்கள் என்று உலகிற்கு காட்டுவார். ஆம், நாம் தகப்பனுக்கு செய்யும் நன்மைகள் உண்டு. அது அவருக்கு ஆவியானவருக்கு கீழ்ப்படிதல். அவருக்கு பதில் நன்மை நமக்கு செய்வார். ஈசாக்கை ஆசீர்வதிக்கவில்லையா? பஞ்சகாலத்தில் ஆதியாக 26:12 வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9:10 வாசித்து பாருங்கள். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நன்மை செய்ய சோர்ந்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறது. அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். மனிதரிடம் பிரதி நன்மை ஒரு நாள் எதிர்பார்க்கக்கூடாது, அது வராது. கர்த்தர் ஏற்ற காலத்து பல மடங்காக திரும்ப கொடுப்பார். நீங்கள் நன்மை செய்தால் பெற்றுக்கொண்டு பதிலாக தீமை செய்கிறவர்களும் உண்டு. இதை தாங்கிக் கொண்டு இந்த நன்மை செய்யும் பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. தீமையின் நன்மையினால் வெல் என்று ரோமர் 12:21 சொல்லுகிறது. அதை வாசித்து பாருங்கள். அதன்படி நடக்க வேண்டும். வாசித்தால் மட்டும் போதாது. வாசித்தபடி இந்த வார்த்தையின்படி நடப்பவர்கள் தான் பாக்கியவான்கள், நடப்பவர்கள் தான் பிழைத்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கும் மகிமையோ மகிமை. இது இப்படி செய்வது, தீமைக்கு பதிலாக நன்மை செய்வது, அது தெய்வீக சுபாவம். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது இயேசுவின் சுபாவம். இயேசு கல்வாரியிலையும் தீமை செய்தவர்களுக்கு மன்னியுங்கள் என்று ஜெபித்தாரே பிதாவிடம். அது நன்மை அல்லவா? அதனால தானே நம்ம நன்மையை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஜெபிக்கலாம். தகப்பனே, நன்மைகளை பெற்ற நாங்கள் பிறருக்கு பிரதி நன்மை எதிர்பார்க்காமல் செய்வது உங்களுக்கு செய்யும் நன்மையாகும். இதில் நீங்கள் பிரியப்படுகிறீர். எங்களுக்கு நாங்களே செய்து கொள்ளும் நன்மைகளும் ஆகும். இவற்றின் பிரதி பலன்களை கண்டோம், கற்றோம். இனி நன்மை செய்பவர்களாகவே எங்கள் எல்லையில் காணப்படுவோம். உமது நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு ஒவ்வொரு காரியம் செய்யும் போது இதில் எனக்கென்ன நன்மை, எனக்கென்ன லாபம் இருக்கிறது என்று தேடாமல், இதில் பிறருக்கு நன்மை உண்டா, எங்கள் அப்பா மகிமைப்படுவாரா, எங்கள் அப்பா மகிழ்ச்சி அடைவாரா ஏசப்பா என்று ஆராய்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.